ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேர் வீட்டில் அண்ணன் இருக்கார்? எத்தனை பேர் அண்ணன் தம்பிகளாக பழகிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் தன் ஃப்ரெண்டோட அண்ணன், நம்ம ரிலேட்டிவ் அண்ணன் சொல்லி ஒரு அண்ணன் பாண்டிங்கில் இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை இல்லையா? ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன், ஒரு சப்போர்ட்டு, ஒரு கேர் இருக்கும். அந்த வார்த்தையே ஒரு பெரிய மரியாதைக்குரிய வார்த்தை. நம்ம அப்பாவுக்கு அப்புறம் அண்ணா அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. நம்ம கவுண்டமணி சார் வந்து அதை அப்படியே டெமாலிஷ் பண்ணி பிரதர்ன்னு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதுலேருந்து அந்த பிரதர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் சந்தானம் வந்தார், அதை சுருக்கி ப்ரோ அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வந்து ப்ரோ வேர்ல்டு ஆகிடுச்சு. எல்லாருமே ப்ரோ 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 அப்படிங்கிறது. பட்டு ஒருத்தரை வந்து நீங்கள் அண்ணான்னு கூப்பிடும்போது அதோட மரியாதை பெருசாக இருக்கும். அதை அவர் நம்மளை திருப்பி பார்க்குறதும், அவர் நமக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டும் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் நான் நல்லா யோசித்து பார்க்கும்போது, நம்ம யாரை வேணாலும் அண்ணான்னு கூப்பிடலாம். நம்மளுக்கு வயசுக்கு பெரியவங்க, நமக்கு வயசுக்கு சின்னவங்க, யாரை வேணாலும் நம்ம உரிமையாக அண்ணான்னு கூப்பிடலாம். அவங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதே நம்ம வயசுக்கு பெரியவங்களை தம்பின்னு சொல்ல முடியாது. நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள தம்பின்னு சொல்ல முடியாது, தாத்தா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தம்பி முடியாது. அது அவங்க எல்லாத்தையுமே நம்ம அண்ணான்னு கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக அந்த வார்த்தையோட இம்பேக்ட், அதோட சக்தி புரிஞ்சு நம்மளை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாரை அப்படி அண்ணான்னு கூப்பிட்றீங்க உரிமையாக அப்படின்னு அவங்க நேம் வந்து டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.